ராவணனை அழித்த பிறகு போர்க்களத்தில் ராமபிரான் ஓய்வாக தரையை நோக்கியபடி அமர்ந்திருந்தாராம். அப்பொழுது ஒரு பெண்ணின் நிழல் தெரிந்ததாம். அந்த நிழலுக்கு சொந்தக்காரியான அவள் தன்னுடைய திருப்பாதங்களை தொட முயற்சிப்பதை அசைவின் மூலம் புரிந்து கொண்டு தன்னுடைய காலை உள்ளிழுத்து கொண்டு, யாரம்மா நீ என்று கேட்க, நான் ராவணனின் மனைவி மண்டோதரி. என் கணவரை யாராலும் கொல்ல முடியாது என்று இருந்தேன். அவரையே ஒருவன் கொன்றுவிட்டால் அவனிடம் ஏதோ உயர்ந்த குணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். சத்திரிய குல தர்மப்படி கணவன் இழந்த பெண்ணை வெற்றி பெற்றவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நீ என்னிடம் வரவில்லை, ஆச்சரியப்பட்டேன். என் நிழல் படுவதை கூட நீ விரும்பவில்லை. இந்த குணமே உன்னை வெல்ல செய்தது. இது என்னவென்று சொல்வேன். என் கணவனிடம் சொன்னேன், சாட்சாத் நீங்கள் தெய்வ வடிவம், சீதையை விட்டுவிடுங்கள் என்று. என் கணவனிடம் இல்லாத குணம் அதுதான் ஏகபத்தினி விரதத்தன்மை. அதனால் தான் நீ வென்றாய். அதை கேட்ட ராமபிரான் சிறு புன்னகை செய்து நாராயணராக அவளுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார். ராமாயணத்தில் பாக்கியவதியாக திகழ்ந்தவள் மண்டோதரி. அனுமன் இலங்கைக்கு சென்றப்ப அந்த புறத்தில் மண்டோதரி ஒழுக்கமான உடை அணிந்திருந்தாளாம். இவள் சீதையாக இருப்பாளோ என்று சந்தேகம் கொண்டாராம அனுமன். இந்த அளவுக்கு ஒழுக்கமுள்ள நாராயணருடைய விஸ்வரூப தரிசனம் பெற்றாள்.